சுண்டல் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கான ஃபுட்டு. நான் இப்போ பண்ணியிருக்கிறது வந்து பேபி ஃபுட்டு. ஸோ பெரியவங்களும் சாப்பிட்லாம். பட் இது குழந்தைங்க கொடுத்தீங்கன்னா நல்லா ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு செய்கிறதுக்கு வந்துட்டு சுண்டலை வந்து நைட்டே ஊற வச்சுருங்க. மார்னிங் வந்து விசில் விட்டு எடுத்து அதை வந்து கையில் நசுக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா குழந்தைங்க முழுசாக கொடுக்கும்போது சாப்பிடாமல் இருந்தாலும் இந்த மாதிரி நசுக்கி வச்சு ரைஸோடு மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு தெரியாது. ஸோ இது எப்படி செய்யலாங்கன்னா, பேன் சூடு பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் ஆயில் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் குழந்தைங்களுக்காகங்கிறதுனால அளவாக மிளகா வந்து அளவாக போட்டுங்க. தக்காளி இதெல்லாம் போட்டு உப்பு பொடி உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம சுண்டல் வச்சுருக்கோம் இல்லையா, 1க்கு 2 இது பண்ணி வச்சுருக்கோம்ல, மிக்ஸ் பண்ணி அந்த சுண்டலை வந்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதில் வந்து நம்ம கொஞ்சம் பெப்பர் தூளும் சீரகத்தூளும் போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இந்த இப்போதான் காரமெல்லாம் சாப்பிட்டு பழகும். அது கூட ரைஸும் போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதுதான் பேபி ஃபுட். இது வந்து நல்ல ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு. இது வந்து நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறக்கு.